எழுதி வச்சிருக்க பேலன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதை தான் ரெக்கன்சிலேஷன் சொல்றோம். இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ட்ரி, நம்ம பேங்க் செக் எழுதி கொடுக்குறோம்னா உடனே என்ட்ரி போட்டுருவோம். ஸோ பேங்க் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். ஆக்சுவலா பேங்க்ல ரெடியூஸ் ஆகாது. இந்த அமௌண்ட் டிஃபரன்ஸுக்கு பேரு ரெக்கன்சிலேஷன் சொல்றோம். ஸோ இன்னைக்கு ப்ராப்ளத்துல அந்த ரெக்கன்சிலேஷனும் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இந்த கன்சால்டேஷன் ஒன்று சொல்றோம். சப்போஸ் இது வந்து பெரிய கம்பெனி, இப்போ ரிலையன்ஸ்னா இருக்குன்னா அவங்க ஒரு 5 பிரான்ச் வச்சிருக்காங்க. 5 இடத்துலயும் டேலி தனித்தனியா யூஸ் பண்றாங்க. அப்ப ஆடிட் ஃபைனலைசேஷன் வரையில 5 கம்பெனியோட ட்ரையல் பேலன்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு கன்சாலிடேட்டட் ட்ரையல் பேலன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு கன்சாலிடேஷன் சொல்றோம். ஸோ இந்த அதுக்கு பேரு கன்சாலிடேஷனுக்கு இங்க குரூப் கம்பெனின்னு நேம் சொல்றாங்க. குரூப் கம்பெனி என்ன பண்ணும்னா, நம்ம 4 ட்ரையல் பேலன்ஸ் இருக்குன்னா 4ஐயும் ஆட் பண்ணி புதுசா 5வது கம்பெனில அந்த வேல்யூ போட்டுரும். இது எது மேனுவலா நம்ம உட்கார்ந்து பண்ணணும்னா லேட் ஆகும். ஸோ அதுதான் இன்னைக்கு உள்ள ப்ராப்ளம். ஸோ அதுக்கடுத்து டிடிஎஸ்ன்னு ஒன்று பார்க்குறோம். இப்போ டிடிஎஸ்ங்கிறத இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு பொருள் பர்ச்சேஸ் லேபர் சார்ஜஸ் பண்றாங்க, அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும். அதே மாதிரி ரெண்ட்டுக்கு பிடிக்கணும். இப்ப சேலரி வந்து அந்த 5 lakhs அந்த லிமிட் கிராஸ் ஆனா எல்லாத்துக்குமே அவங்க லிமிட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. 2வது டிடக்ஷன் டைப்னு வச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து பிடிச்சா, பேன் நம்பர் இல்லாம பிடிச்சா ஒரு பெர்சன்டேஜ் வரும். இது எல்லாமே எப்படி டிஃபைன் பண்றதுன்னு நீங்க பார்க்கலாம். பட் எல்லாமே டீடைல்டா பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 2 என்ட்ரி மட்டும் போட்டுட்டு அதுக்கு டிடிஎஸ் எப்படி பிடிக்கலாம் அந்த இது மட்டும் இந்த இது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க வேண்டிய 3 சாப்டர் வந்து 3 ஹெட்டிங் வந்து ரெக்கன்சில் எப்படி பண்றது, டிடிஎஸ் எப்படி பண்றது, குரூப் கம்பெனி எப்படி பண்றது. இது எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்டா கேளுங்க, கொஞ்சம் கிளியர் பண்றேன். 2வது லாஸ்டாவும் பார்க்கலாம். இதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது இது வரைக்கும் என்ன அவங்க எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்கன்னு தெரியல சார். கொஞ்சம் கம்ப்யூட்டர் காட்டுங்க சார். கம்ப்யூட்டர்ல காட்டுங்க சார். ஷேரிங்ல தானே கொடுத்துருக்கேன், இன்னும் தெரியலையா? ஒரே ஒரு நிமிஷம். கம்ப்யூட்டர் தெரியுதுண்ணே, தெரியுது. நீங்க மொபைல்ல இருக்கீங்க போலன்னு தெரியுதா? ஓகேயா? இப்ப நான் கண்ணன் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். இப்ப கண்ணன் அண்ட் கோன் கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் கம்பெனின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்ணன் அண்ட் கோன் நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஸ்டேட் கொடுக்கையில ஆஸ் யூஷுவல் நான் ஸ்டேட் கொடுத்துட்டு, இது எல்லாமே முன்னாடி நம்ம பார்த்தது தான், அதனால என்டர் தட்டிட்டு சீக்கிரம் போயிடுறேன். போனதுக்கு அப்புறம் இப்ப நான் டிடிஎஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா, டிடிஎஸ்ங்கிறது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இங்க எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்ப ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும்னா என்ன பண்ணணும், மேல ஜிஎஸ்டி எஸ்ன்னு கொடுப்போம். அதே மாதிரி டிடிஎஸ்க்கும் எஸ் கொடுக்கணும். இப்ப இது ஜிஎஸ்டி ஸ்கிரீனு, அதுக்கு அடுத்த ஸ்கிரீன் வந்து டிடிஎஸ் ஸ்கிரீன். டிடிஎஸ் ஸ்கிரீன் கொடுக்கல. இப்ப நம்ம பேன் நம்பர், நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் இது எல்லாமே இங்க கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் நம்ம ரிட்டர்ன்ஸ்லாம் கரெக்டா வரும். நான் எதுவுமே கொடுக்கல, பட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் போடுறதுனால நான் ஒன்றும் கொடுக்கல. அதே மாதிரி டிடிஎஸ் மாரி டிசிஎஸும் ஒரு டாக்ஸ் இருக்கு, வேட்டும் இருக்கு. பட் இது எல்லாமே வேட்டு, இப்ப வேட் இருக்கு, பட் சர்வீஸ் டாக்ஸ் ஃபுல்லாவே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ என்டர் தட்டிட்டு கீழே வரைக்கும் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா எஸ் கொடுக்கணும். இது டிடிஎஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஒரு பர்ச்சேஸ் பில்லு வந்திருக்கு. சிவா அண்ட் கோங்கிற ஒரு கம்பெனில இருந்து லேபர் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 10,000 rupees பில் அமௌண்ட், பில் நம்பர் 5. அதுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் இருக்கு. டிடக்ஷன் டிடிஎஸ் டிடக்ஷன் அந்த பில்லுலே பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சிவா அண்ட் கோ ஒரு ஹெட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லேபர் சார்ஜஸ்னு ஒரு கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து சிஜிஎஸ்டின்னு ஒரு ஹெட்டு, எஸ்ஜிஎஸ்டின்னு ஒரு ஹெட்டு, டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி இருக்கிறதுனால டிடிஎஸ் பேயபிள் ஆன் லேபர் சார்ஜஸ்னு ஒரு ஹெட்.
ஸோ இந்த ஹெட் எல்லாம் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் லெட்ஜர் சிவா அண்ட் கோ. இப்போ பர்ச்சேஸ்ங்கிறதுனால எதுல போடுவோம்? சன்ரி கிரெடிட்டார். ஸோ சன்ரி கிரெடிட்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இவருக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் அண்ட் டிடக்ஷன் இஸ் டிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேக்குது. இது எஸ் கொடுத்தோம்னா இங்க கேட்கும் அவர் வந்து இந்த கம்பெனியா கம்பெனி ரெசிடென்ட்ஸா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவலா இருந்தாலும் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்ஸ் கொடுக்கலாம். நமக்கு எது இருக்கோ அது அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு என்டர் தட்டிட்டு கீழே வரைக்கும் சேம். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஒண்ணு கேக்குறாங்க, டிடக்டட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர். எஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியிலே டிடிஎஸ் டிடக்ட் ஆயிடும். இது ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் எடுத்தோம்னா டிடிஎஸ் டிடக்ட் ஆன அமௌண்ட்ல வரும். இல்லாட்டி தனியா ஒரு ஜேர்னல் போடலாம். நம்ம 2 டிரான்சாக்ஷன் போடுறோம், அதனால ஒன்னு சேம் வவுச்சர்லயே டிடக்ட் பண்ணலாம், ஒன்னு இன்னொரு இதுல டிடக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது லேபர் சார்ஜஸ். லேபர் சார்ஜஸ் போடுறோம். லேபர் சார்ஜஸ் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ். இங்க வரையில இங்க கீழே கேட்கல, லாஸ்ட் ஆப்ஷன் கேக்குது ஸ்டாட்யூட்டரி எஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க நமக்கு ஜிஎஸ்டினா ஆஸ் யூஷுவல் அப்ளிகபிள் கொடுத்துட்றோம், சர்வீஸ் கொடுத்துட்றோம். இங்க எஸ் செட் ஆல்டர் அதர் ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன் புதுசா ஒரு ஆப்ஷன் வருது. இது எஸ் கொடுத்தோம்னா இங்க டிடிஎஸ் டிடக்ஷன் அப்ளிகபிளான்னு கேக்குது, அப்ளிகபிள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இங்க கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இது எல்லாமே நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், டிபெண்டன்சி இல்ல. இதுக்கு ரெஃபர் பண்ணணும். இப்ப டிடிஎஸ் ஆன் லேபர், இங்க செக்ஷன் அது எல்லாமே கொடுத்துடலாம். இங்க வித் பேன் நம்பரா இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 5% பேன் நம்பர் இருந்தா 5% டிடக்ட் ஆகும், பேன் நம்பர் இல்லாட்டி 20% டிடக்ட் ஆகும். அதுதான் இதோட அர்த்தம். இது எஸ் கொடுத்து சொல்லுங்க. வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் காட்டுங்க சார், கம்ப்யூட்டர் காட்டுங்க சார். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியுதா சார்? நான் ஷேரிங் தான் கொடுக்க முடியும், ஷேரிங் கொடுத்துருக்கேன். சரியா? இல்ல சார், அது கம்ப்யூட்டர் அப்படியே காமிச்சாப்ல சொல்லுங்க சார். கம்ப்யூட்டர் காமிச்சாப்ல சொல்லுங்க சார். கம்ப்யூட்டர் காட்டுங்க. ஓகே ஓகே. ஓகே, தேங்க்யூ. இப்ப லேபர் சார்ஜஸ் போட்டேன். இப்போ லேபர் சார்ஜஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சிஜிஎஸ்டி டாக்ஸ் கிரியேட் பண்ணோம் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ். இதுல பண்ணையில நிறைய பேர் அதர்ஸ் போட்டுறாங்க. ஜிஎஸ்டின்னு சூஸ் பண்ணணும். பண்ணினாதான் இந்த 3 ஆப்ஷன் வரும், 4 ஆப்ஷன். சிஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறம் இங்க சிஜிஎஸ்டின்னு ஒரு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் போட்டுட்டு இங்க பெர்சன்டேஜ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்கும். நம்ம டேலியில வந்து ஓப்பன் ப்ராடக்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றது. பட் ஈஸி மெத்தட் இனிஷியலா கத்துக்குங்க, காம்ப்ளிகேட்டட் மெத்தட் லேட்டரா கத்துக்கலாம். ஸோ இங்க பெர்சன்டேஜ் வேண்டாம், பட் ஐட்டம் மாஸ்டர்ல பெர்சன்டேஜ் கொடுங்க, அதுதான் கரெக்ட் மெத்தட், ஈஸி ஆல்சோ. டிடிஎஸ் அப்ளிகபிள் பண்ணணும்னா இங்க பண்ணணும். நமக்கு வந்து பேசிக் வேல்யூல தான் டிடிஎஸ் பிடிக்க போறோம், அதனால அன்டிஃபைன்னு கொடுத்துட்டு போயிடுறோம். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி போடுறோம், எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு கீழே வரைக்கும் வந்துடும். ஸோ இப்போ என்னென்ன ஹெட் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த ஒரு என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணோம்னா சிவா அண்ட் கொன்னு ஒரு கம்பெனி நேம் பண்ணோம், லேபர் சார்ஜஸ் பண்ணோம், சிஜிஎஸ்டி பண்ணோம், 9% எஸ்ஜிஎஸ்டி பண்ணோம். இப்போ டிடிஎஸ் டிடக்ஷன் ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணோம், டிடிஎஸ் பேயபிள் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ். இங்க டிடிஎஸ்னு வருது.
ஸோ டிடிஎஸ் போட இல்ல, நம்ம அங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்க, டிடிஎஸ் ஆன் லேபர். இந்த இடத்துல லிஸ்டிங் வரும். இதை அங்க கிரியேட் பண்ணலைன்னா இங்க லிஸ்டிங் வராது. இதை மேட்ச் பண்ணிட்டு கீழே என்டர் தட்டிட்டு எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரெக்கார்ட் டிரான்சாக்ஷனை நம்ம சேவ் பண்றதுக்கு எல்லா ஹெட்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம இப்ப பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். அந்த பில் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 நம்ம என்ட்ரி போடணும்னா, ஸோ இப்ப கேட்வே ஆஃப் டாலி எஸ்கேப் கொடுத்தேன், வேற எதுவும் நான் கொடுக்கல. எஸ்கேப் கொடுத்தோன்னா இந்த கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன் வந்துருச்சு. இங்க வவுச்சர்னு போயிட்டு இங்க F9 பர்ச்சேஸ்னு இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி லேபர் சார்ஜஸ்னு ஒரு ஐட்டமும் கிரியேட் பண்ணிக்கணும், ஸ்டாக் ஐட்டம். லேபர் சார்ஜஸ் போட்டுட்டு இங்க ஸ்பெசிபிக் போட்டுட்டு எஸ்ஏசி கோடுன்னு இருக்கும், அந்த எஸ்ஏசி கோடு கொடுக்கலாம். கீழே ஸ்பெசிபிக் போட்டு டாக்ஸ் 18% கொடுத்துட்டு இங்க சர்வீஸ்னு கொடுத்துட்றேன். முன்னாடி கூட்ஸ் தான் இத்தனை நாள் கொடுத்தோம், இது ஜிஎஸ்டி பில்லா இருக்கிறதுனால சர்வீஸ்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வவுச்சர் என்ட்ரியில வந்துட்டு அவங்களோட பில் நம்பர் இங்க டைப் பண்ணிடுறேன். பில் நம்பர் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 பில் நம்பர், டேட்டு. இப்போ சிவா அண்ட் கோ அந்த கம்பெனி நேம் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ரெகுலர் டீடைல் லேபர் சார்ஜஸ், இங்க லேபர் சார்ஜஸ் வந்துடுது. அதுக்கடுத்து இங்க அமௌண்ட் போட்டிருக்காங்க 10,000 rupees. அந்த அமௌண்ட்டை இங்க நான் டைப் பண்றேன். நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு கூட லிமிட்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிபிக் கொடுத்துட்றேன். நீங்க ஸ்பெசிபிக் கொடுத்தா அதுவே கால்குலேஷன் வந்துடும். சிஜிஎஸ்டி டேக்ஸு, எஸ்ஜிஎஸ்டி டேக்ஸு. இப்போ டிடிஎஸ் பேயபிள்னு கொடுத்தோன்னா இப்போ அவங்க என்ன 20% கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000ல 2,000 rupees டிடக்ஷன் ஆயிடுது. அந்த அமௌண்ட் வந்து இங்க டிடக்ட் ஆயிட்டு ஜிஎஸ்டி ஆட் ஆயிருக்கு. சப்போஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணணும்னா அங்க அப்ளிகபிள் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம பேசிக் அமௌண்ட்ல தான் நம்ம கொடுக்குற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அதனால என்டர் தட்டிட்டு இதுல 2 லைன் கேட்கும். இப்போ அவங்களோட நெட் அமௌண்ட் வந்து 11,800 நியூ ரெஃபரன்ஸ்ல வந்துருது. நம்ம அது கிரெடிட் ஆயிருது, நியூ ரெஃபரன்ஸ் ஆகி இதே டெபிட் ஆயிருது. நெட் அமௌண்ட் 9,800 பார்ட்டிக்கு பே பண்ணா போதும், பேலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேளுங்க டவுட்டு. இது அக்கௌண்டிங் கொஞ்சம் கான்செப்ட் கரெக்டா புரிஞ்சுன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பில்லு. இப்ப நான் டிடிஎஸ் இப்ப இந்த என்ட்ரி போட்டதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த டிஸ்பிளேல போயிட்டு அக்கௌண்ட் புக் போய் லெட்ஜர் பார்த்தோம்னா அந்த பார்ட்டி லெட்ஜர்ல பார்த்தோம்னா 9,800 தான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். இப்போ அதே நான் டிடிஎஸ் பேயபிள் லெட்ஜர்ல போய் பார்த்தோம்னா நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இப்போ அதே நான் இங்க ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ்னு இருக்கு. டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு பார்த்தோம்னா எவ்வளவு யார் யாருக்காக டிடிஎஸ் கட்டணும், அந்த இண்டிவிஜுவல் கம்பெனி நேம் வைஸ் வந்துடும். ஸோ இது வந்து நான் இப்ப டிடிஎஸ் வந்து ஒரே ஒரு அதே வவுச்சர்ல நான் டிடெக்ட் பண்ணது. இப்ப 2வது டைப் வந்து டிடிஎஸ் நான் பில் அமௌண்ட் எனக்கு குறையக்கூடாது, நெட்டா வந்துடும். இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், இங்க பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். இதுல பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர்ல 11,000 சம்திங் வரணும். பட் இங்க 9,800 தான் பில்லுக்கும் இதுக்கும் டிக் அடிக்கிறது இருக்கும். பட் இதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும், நம்ம மெயின்டைன் பண்றத பொறுத்து தான். இது வந்து சப்போஸ் ஆடிட்டரை எக்ஸாக்டா கேட்டுட்டுங்க, சேம் பில்லுல டிடெக்ட் பண்ணுமா, சேம் பில் ஏன் டிடெக்ட் பண்றாங்கன்னா சம்டைம்ஸ் விட்டு போயிடுது. அதனால சேம் பில்ல டிடெக்ட் பண்றதுக்கு சிலவங்க விரும்புறாங்க. இந்த செகண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம இன்னொரு பில்ல டிடெக்ட் பண்ணலாம். இப்ப குமார்னு ஒருத்தவருக்கு லேபர் 20,000 கொடுத்துருக்காங்க, பில் நம்பர் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க, தனி ஜேர்னலா போட சொல்றாங்க. அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்ப குமார்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். கேட்வே ஆஃப் டாலில கிரியேட் லெட்ஜர் குமார் கொடுத்துட்டு சன்ரி கிரெடிட்டார், இங்க அவருக்கு டிடிஎஸ் கொடுக்குறேன், கம்பெனி ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல செப்பரேட் ஜேர்னலா போடணும்னா மறந்துடாம டிடக்ஷன் இன் சேம் நோ போடணும்.
போட்டுட்டு பேன் நம்பர் எல்லாம் கொடுக்கலாம். நான் பேன் நம்பர் கொடுக்கல, ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்றாங்க. ஸோ இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி அவங்களோட பில் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 8575. ஸோ 8575 போட்ட டேட்டு குமார், லேபர் சார்ஜஸ் அந்த அமௌண்ட் 20,000 rupees, specific CGST, SGST. நான் இது கொடுத்துட்டு சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜேர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஜேர்னல் கிளிக் பண்ணா இங்க புதுசா ஆட்டோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆட்டோ ஃபில்ல கிளிக் பண்ணிட்டு இது செப்பரேட் ஜேர்னல் வவுச்சர். இந்த ஆட்டோ ஃபில் இல்லாம ஜேர்னலும் போடலாம். ஆட்டோ ஃபில் என்ன பண்ணும்னா அமௌண்ட்டை அதுவே அரைவ் பண்ணி தரும். இப்போ டிடிஎஸ் எந்த பீரியட்ல இருந்து எந்த பார்ட்டிக்கு குமாருக்கு நான் போடணும், டிடிஎஸ் ஆன் லேபர், டிடிஎஸ் பேயபிள். ஸோ இந்த அமௌண்ட் அதுவே டிடெக்ட் பண்ணி தரும் 20%. ஸோ 4000 ரூபாய் வந்துட்டு கீழே வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ், இப்போ டிஸ்பிளே, அக்கௌண்ட் புக், லெட்ஜர். அந்த குமார் லெட்ஜரை எடுத்து பார்த்தா பில் அமௌண்ட் இவ்வளவு வந்திருக்கு, 4000 ரூபாய் டிடிஎஸ் என்ட்ரி போட்டிருக்கோம், 19,600 ரூபாய் பேமெண்ட் போட்டா போதும். ஸோ பார்ட்டிக்கு இதுதான் அட்வான்டேஜ். இப்போ டிடிஎஸ் பேயபிள் லெட்ஜரை எடுத்து பார்த்தோம்னா, ஸோ இவர்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பிடிச்சிருக்கோம், இவருக்கு 4000 ரூபாய் பிடிச்சிருக்கோம், 6000 ரூபாய் பேமெண்ட் பண்ணா போதும். ஸோ இப்போ இந்த டிடிஎஸ் பேமெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் டிடிஎஸ் எவ்வளவு கட்டணும்னு பார்க்கணும்னா டிஸ்பிளேல போயிட்டு ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட்ல போயிட்டு டிடிஎஸ் ரிப்போர்ட், டிடிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ 6000 ரூபாய் இண்டிவிஜுவல் எல்லா பார்ட்டி வைஸ் வரிசையா வந்துடும். ஸோ இதுதான் இந்த பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட் இதுல எல்லாமே ரிட்டர்ன்ஸ், டிரான்சாக்ஷன் எல்லாமே வரும். இந்த 26 ஜூன்னா சேலரி டிடிஎஸ். நம்ம நாளைக்கு பேரோல் பார்க்கலாம், பட் டிடிஎஸ் பார்க்க வேண்டாம். நாளைக்கு வந்து சிம்பிள் பேரோல் பார்ப்போம், சரியா? ஓகே, இப்போ டிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டிடிஎஸ் பார்த்துட்டோம், டிடிஎஸோட அவுட்ஸ்டாண்டிங்கும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து 2ஆம் தேதி ஒரு சன்கார்க்கு ஒரு பேமெண்ட் பண்றாங்க நிஃப்ட்ல இருந்து. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா வவுச்சர் என்ட்ரியில பேமெண்ட். ஸோ இப்போ எந்த பேங்க்ல இருந்து பண்றாங்க, பேங்க் நேம் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் யூனியன் பேங்க்னு நான் கிரியேட் பண்ணேன், யூபிஐ போட்டுறேன், பேங்க் அக்கௌண்ட் கீழே கொடுத்துட்டேன். ஸோ பேங்க் சன் கார்பரேஷனும் இல்லை, சன் இங்க அமௌண்ட். ஸோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5000 பெய்டு. ஸோ 5000 அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்காங்க, ஆன் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மறந்துடாம இவங்க செக் கொடுக்கல. இந்த என்ட்ரியில என்ன சொல்றாங்க, 5000 பெய்டு சன் கார்பரேஷன் த்ரூ நிஃப்ட் ஐஓபின்னு கொடுத்துருக்காங்க. நான் யூனியன் பேங்க்னு கிரியேட் பண்ணிருக்கேன், அதை மாத்தணும்னா மாத்திக்கலாம். இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டைப்னு இருக்க இடத்துல இ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுட்டு அதோட ரெஃபரன்ஸ் நம்பர், இங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ இந்த நம்பரை அங்க அப்படியே டைப் பண்ணுங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த பேங்க் நேம், இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர், அது பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர், இதை ஃபுல்லாகவே டைப் பண்ணிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு சேவ் பண்ணிடுறோம். இப்போ அதுக்கு அடுத்த என்ட்ரி ஒரு சிவராஜ் அண்ட் கோலேருந்து ரெண்ட் செக் வந்திருக்கு 7000 rupees, ரிசிப்ட் போட சொல்றாங்க. ஸோ 2/4 அன்னைக்கு ஐஓபிக்கு ரெண்ட் ரிசீவ்டு டைரக்ட் இன்கம், நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டினா கிடையாது.
7,000 rupees. அவரோட நேம் டைப் பண்ணிடுறோம், சிவராஜ். சேவ் பண்ணிடுறோம். இந்த இடத்துல அந்த டிரான்சாக்ஷன் கேட்கல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்ங்கிற இடத்துல அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 847-848 அந்த நம்பரை இங்க டைப் பண்ணிடுறோம். பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷனை பார்த்தா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்க பார்ப்போம்? டிஸ்பிளேல போயிட்டு அக்கௌண்ட் புக்ல போய் கேஷ் அண்ட் பேங்க்ல போய் 12,000 பார்ப்போம். சாரி, இந்த ரெண்ட் வந்து ரிசிப்ட். ஸோ F6, ஸோ ரிசிப்ட். ஸோ இங்க 2,000 7,000 rupees ரிசிப்ட் வந்தது, 5,000 rupees பேமெண்ட் போட்டோம், பேலன்ஸ் 2,000. ஆக்சுவலா இது பேங்க்ல மைனஸ் அந்த ஏன்னா 5,000 மட்டும்தான் கிளியர் ஆயிருக்கும். 7,000 நம்ம செக், இங்க செக் பாத்தீங்கன்னா செக் ரிசீவ்டு, பேங்க்குக்கு இன்னும் 7,000 வந்திருக்காது. ஸோ அதனால எங்க வரும்? இங்க வந்து -5,000 தான் ஆக்சுவல் ரெக்கன்சிலேஷன். இது ரெக்கன்சிலேஷன் போட்டாதான் நம்ம புக் படி 2,000 rupees பேலன்ஸ், பேங்க்ல உள்ள பேலன்ஸ் வந்து -5,000. இது டெய்லி பேஸ்ல ரெக்கன்சில் பண்ணாதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். இப்போ ரெக்கன்சில் எப்படி பண்ணணும்னா, ஸோ டிஸ்பிளே போயிட்டு அக்கௌண்ட் புக் போயிட்டு கேஷ் அண்ட் பேங்க், ரெக்கன்சிலேஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ நிஃப்ட்டுங்கிறது உடனே பேங்க்ல பேலன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ இங்க போனீங்கன்னா ரெக்கன்சிலேஷன் ஒரு பட்டன் இருக்கு கீழே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இங்க 2 இருக்கு பாருங்க டிரான்சாக்ஷன். இதுல போனீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் 2,000 தெரியும். பட் நான் இங்க வந்து இந்த 5,000 ரூபாய் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் கிளியர் பண்ணணும்னா இதை என்டர் தட்டிட்டு இங்க செட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறாங்க. இங்க முதல்ல அந்த டவுன் ஏரை போட்டு இந்த வவுச்சரை செலக்ட் பண்ணிட்டு இங்க செட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிட்டு இதுல ஆப்ஷன் சிஸ்டம் இனிஷியேட்டட், ஆன் ஹோல்டு, ப்ராசஸ்டு, ரெக்கன்சில்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு, நம்ம பேங்க்ல இருந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு ரெக்கன்சில். அதோட டீடைல் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறோம். ஸோ அந்த செக் கிளியர் ஆயிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க பேலன்ஸ் வந்துடும். ஸோ -5,000 இந்த பேலன்ஸ் வந்துடும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் ரெக்கன்சிலேஷன். ஸோ இங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா இன்னும் 7,000 செக்கு கிளியர் ஆகல. ஸோ அந்த கீழே அவைலபிள் டீடைல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா கிளியர் ஆனது மேல போயிடும், கீழே உள்ளது அன்ரெக்கன்சில்டு வவுச்சர்ஸ் எல்லாமே கீழே வரும். ஸோ ரெக்கன்சில் என்ட்ரி பண்ணணும்னா டவுன் ஏரோ போட்டா 100 வவுச்சர் இருந்தா கூட ஸ்பேஸ் பார் போட்டா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் செட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துட்டு இங்க ரெக்கன்சில்னு கொடுத்தோம்னா இதுவும் கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ பேங்க் பேலன்ஸ் மாறும். இதுதான் ரெக்கன்சிலேஷன். ஸோ இப்போ பேங்க் புக்குக்கும் நமக்கும் உள்ள செக்ஸை ரெக்கன்சில் பண்றதுக்கு பேரு ரெக்கன்சிலேஷன் சொல்றோம். ஸோ இப்போ டிடிஎஸ் பார்த்தோம், அடுத்தது ரெக்கன்சிலேஷன் பார்த்துட்டோம். அடுத்த ஆப்ஷன், இப்போ நம்ம இந்த கண்ணன் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனியும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஆக்சுவலா சின்ன கம்பெனியா இருந்தா 2 டைப், வித் பில் வித்தவுட் பில்னு 2 கம்பெனி வச்சிருப்பாங்க. வித் பில்ல கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், கரெக்ட் டிரான்சாக்ஷன் எல்லாம் என்ட்ரு பண்ணுவாங்க. கரெக்ட் இல்லாத டிரான்சாக்ஷனை செகண்ட் அக்கௌண்ட்ல போடுவாங்க. பட் ரிப்போர்ட் பார்க்கையில இது 2ஐயும் சேர்த்து பார்க்கணும். அப்ப கன்சால்டேஷன் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்ணன் அண்ட் கோங்கிறது டாக்ஸபிள் கம்பெனி, இன்னொரு கம்பெனி வந்து அவங்களே வச்சிருக்காங்க, நியூ அண்ட் கோன்னு ஒன்று வச்சிருக்காங்க, அது செகண்ட் அக்கௌண்ட். அதை கிரியேட் பண்ணணும்னா இப்போ நியூ அண்ட் கோன்னு நான் ஒன்று கிரியேட் பண்றேன், அது தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன், அதில் கொடுத்துட்டு கீழே வரைக்கும் ஸ்டேட் பண்றேன். இப்போ நான் இந்த 2 கம்பெனி நான் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணல, என்னென்ன சிச்சுவேஷன் வரும்னா ஒரு கம்பெனியில உள்ளதை இன்னொரு கம்பெனிக்கு காப்பி பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பண்ணிக்கிட்டா, ஏன்னா இதே பார்ட்டி லெட்ஜர் தான் அங்க வரப்போகுது. ஸோ அப்ப நான் இந்த கம்பெனியில உள்ள லெட்ஜர் நேமை அந்த கம்பெனிக்கே எப்படி காப்பி பண்ணணும். ஸோ எந்த கம்பெனில லெட்ஜர் நேம் இருக்கோ அந்த கம்பெனில ஆல்டர் ஆப்ஷன் போங்க, போயிட்டு லெட்ஜர். இப்ப நான் இந்த குமார் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு லெட்ஜரை இந்த கம்பெனில டீடைல் இருக்கு, இதே டீடைலா அந்த கம்பெனிக்கு போகணும்னா ஆல்டர்ல இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த இன்னொரு கம்பெனியை எடுத்து பாக்குறேன். இப்ப நியூ அண்ட் கோ போயிட்டு ஆல்டர்ல போயிட்டு லெட்ஜர் போனா ஒரு லெட்ஜருமே இல்லை.
ஸோ இங்க கண்ணனை செலக்ட் பண்றேன், பண்ணிட்டு ஆல்டர்ல போயிட்டு லெட்ஜர் போயிட்டு அங்க ரெண்ட் போயிட்டு இங்க கம்பெனின்னு இருக்கு பாருங்க, இந்த சைட்ல கம்பெனி தெரியுதா, இங்க F3 கொடுத்துட்டு நியூ அன்கோன் கொடுத்தேன்னா இந்த ஹெட்ட அந்த கம்பெனிக்கு காப்பி ஆயிடுச்சு. இப்ப நான் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்றேன், கம்பெனின்னு கொடுக்குறேன், அந்த நியூ அன்கோ செலக்ட் பண்றேன், அங்க காப்பி ஆயிடும். ஸோ இப்ப இது இன்கம் எயிட்டா இருக்கிறதுனால கம்மியா இருக்கு. இப்ப சன்ரி டெட்டார் கிரியேட்டார்னா அவங்களோட அட்ரஸ் இருக்கும், பேன் நம்பர் இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். இதெல்லாம் உட்கார்ந்து இன்னொரு கம்பெனில டைப் பண்றதுக்கு டைம் எடுக்கும். பட் ஒரு கம்பெனிட்ட ஒரு கம்பெனி காப்பி பண்ணலாம். ஸோ இது காப்பி பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது நான் என்ட்ரியும் ஒரு 10 என்ட்ரி போட்டிருக்கேன். இந்த ஒரு என்ட்ரிய நான் இன்னும் அந்த 10 என்ட்ரில எனக்கு ஒரு என்ட்ரி தான் அந்த கம்பெனிக்கு வேணும்னா இந்த கம்பெனில உள்ள போயிட்டு எந்த என்ட்ரி வேணுமோ அந்த எனக்கு இப்ப இந்த ஒரு ரெண்ட் ரிசீவ்டு அந்த என்ட்ரி மட்டும் எனக்கு அந்த கம்பெனிக்கு வேணும். ஸோ அந்த ரெண்ட்னு அந்த என்ட்ரிக்குள்ள போயிட்டு இங்க F3ன்னு மறுபடியும் பட்டன் இருக்கு, இங்க கொடுத்துட்டு நியூ அக்கவுண்ட் செலக்ட் பண்றேன், இங்க சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் அந்த நியூ அன்கோ கம்பெனியை செலக்ட் பண்ணேன்னா என்னென்ன, இங்க முன்னாடி பாத்தீங்கன்னா லெட்ஜர் எதுவுமே இல்லை. பட் இப்போ ஐஓபி இருக்கு, ரெண்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அங்கேருந்து காப்பி பண்ணது. அதே மாதிரி இந்த கம்பெனில அந்த டிரான்சாக்ஷனும் இங்க காப்பி ஆயிடுச்சு. இது எல்லாமே ஈஸி டு ஒர்க். டாலியோட இதுவே பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி தான். பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டின்னு வரையில ஒர்க்கிங் பண்ணையில ஈஸியா இருக்கணும். ஸோ இப்போ நான் நாளை டெஃபினட்டா எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படும். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி காப்பி பண்றது, ஒரு பிளேஸ்ல 4-5 கம்பெனி ஆப்ரேட் பண்ணுவாங்க, இதோட டெட்டார் அவங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன்ல இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கம்பெனியோட ரிப்போர்ட்டை கம்பைன் பண்ணி 3வது கம்பெனில பார்க்கணும். இதுக்கு பேரு குரூப் கம்பெனி ரிப்போர்ட்னு. நாட் ஒன்லி 2 கம்பெனிஸ், ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி கூட சேர்ந்து சிங்கிளா பார்க்கலாம். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இப்ப இதுல கிரியேட் கம்பெனில போயிட்டு கிரியேட் ஆப்ஷன் போனோம்னா இங்க சைட்ல பட்டன் கொடுத்துருக்காங்க குரூப் கம்பெனின்னு. ஸோ குரூப் கம்பெனின்னு கொடுத்தோம்னா இப்ப நான் கண்ணன் அன்கோ அண்ட் நியூ அன்கோ இந்த 2 கம்பெனியையும் கன்சால்டேட் பண்றேன். ஸோ அந்த 2 கம்பெனி நேமையும் நான் மேல காமனா கொடுத்துட்டு ஸ்டேட் கொடுத்துட்டு இங்க மெம்பர்னே கேக்குது. ஸோ மெம்பர்ல கண்ணன் அன்கோ சூஸ் பண்றேன், நியூ அன்கோ சூஸ் பண்றேன், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், நான் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கணும். இப்போ கண்ணன் அன்கோ நியூ அன்கோ ரெண்டும் சேர்ந்த ரிப்போர்ட் இது. இப்போ எனக்கு கண்ணன் அன்கோ ரிப்போர்ட் மட்டும் வேணும். இங்க நியூ காலம் போட்டுட்டு கண்ணன் அன்கோன்னு பார்த்தேன்னா கண்ணனோட ரிப்போர்ட் மட்டும் வரும். இன்னொரு நியூ காலம் போட்டு நியூ அன்கோ போட்டேன்னா நியூ அன்கோ. ஸோ இப்போ புரியுதா, ரெண்ட் வவுச்சர் மட்டும்தான் நியூ அன்கோக்கு போட்டோம். ஸோ இதுல 7,000 இதுல 7,000 சேர்ந்து 14,000 இருக்கு. ஸோ இந்த டாப் ஷீட் ரிப்போர்ட்னா எதை மீன் பண்றோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், இது மாதிரி டாப் ஷீட் ரிப்போர்ட் எல்லாமே கன்சால்டேட் ஆகி ஒரே ரிப்போர்ட்டா வந்துடும். ஸோ அதுதான் இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி டிஸ்பிளேல போயிட்டு ட்ரையல் பேலன்ஸ் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் இருக்கு, அதில் போயிட்டு ட்ரையல் பேலன்ஸ் என்டர் தட்டினோம்னா இது வரும். இதில் டீட்டெயில்டாக வேணும்னா ஆல்ட் F1 போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நியூ காலம் கொடுத்துட்டு ஸோ நியூ காலம் போயிட்டு கண்ணன் அன்கோ போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துல நியூ காலம் போட்டுட்டு நியூ அன்கோ. ஸோ இப்போ 3 ரிப்போர்ட்டுமே சேர்ந்து வந்துடும். ஸோ இதுக்கு பேரு கன்சால்டேஷன் சொல்லுவோம். இப்போ லெட்ஜர்னு கொடுத்தோம்னா லெட்ஜர்னு கொடுத்தா சேவ் ஆயிடும் ஒரே செகண்ட்ல 3 கம்பெனி. நான் இதே ரிப்போர்ட்டை நான் சேவ் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல கொடுத்துட்டு கன்ஸ்டிவி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சிடறேன். நான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி 3 வேணும்னா நான் இந்த ஸ்கிரீன்ல இருந்து கோ டு போயிட்டு CON DB அப்படின்னு சூஸ் பண்ணா அந்த ரிப்போர்ட் வந்துடும். ஸோ நம்ம ஒரு டைம் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா எல்லா ரிப்போர்ட்டுமே ஈஸி டு டேக். அதுதான் இதோட அட்வான்டேஜ்.
ஓகேயா? ஸோ இப்போ இன்னைய ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் பார்த்தோம், ரெக்கன்சில் பார்த்தோம், குரூப் கம்பெனி கிரியேஷன், ஆல்ட்ரேஷன் பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. வேற எதுவும் ஜெனரல் டவுட் இருந்தாலும் கேளுங்க. அருண் லைன்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க டிடிஎஸ் அண்ட் லேபர்னு நீங்க கிரியேட் பண்ணீங்க லெட்ஜர். ஆமா. அது வந்து பர்టిక్యులரா லேபருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். காமனா டிடிஎஸ்ன்னு போட்டு யூஸ் பண்ண முடியாது. எல்லா இல்ல, ஏன்னா நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் நம்ம இதுல எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் ஆன் லேபர், டிடிஎஸ் ஆன் ரெண்ட், டிடிஎஸ் ஆன் சேலரி, அது மாதிரி பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே செக் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிங்கிளாவும் வச்சுட்டா நம்ம பெர்சன்டேஜை செக் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் இது ரெக்கான்சிலன்ஸ்ல இப்போ சப்போஸ் பேமெண்ட் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அது ரெக்கான்சில் ஆகாத நம்ம ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்க முடியாது? இப்போ ஒரு பேமெண்ட் ரிசீவ் ஆன நீங்க என்ட்ரி போட்டீங்க. அதுல இப்ப ரிப்போர்ட் செக் பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் அது நம்ம ஓகே. இப்ப வந்து நான் செக் வந்து எனக்கு வந்துருச்சு, ரிசிப்ட் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. அந்த சார்ஜஸ பார்த்து தான் செக் ரிட்டர்ன் ஆச்சுன்னு தெரியும். ஸோ நான் ஒன்ஸ் அகைன் அதே பார்ட்டிக்கு பேமெண்ட் போட்டுருவேன். ஸோ இப்ப ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரே பேலன்ஸ் வந்துடும். ரெக்கன்சிலேஷன்ல ரெண்டு சைடுமே கிளியர்னு கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே, கிளியர் கொடுத்தலாம். பட் டேலியில ரிப்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா? இது ரெக்கான்ஸ்ல ஆயிருக்கு, இது ரெக்கான்ஸ் ஆகல. இப்போ டேட்லாம் செட் பண்ணுவோம்ல, ரெக்கான்ஸ்ல ஆயிருந்தா. ஆமா, அதுல ஜெனினாவே நமக்கு வராததுனால அந்த டேட் வரைக்கும் வராம காமிக்கும் அந்த செக். நம்ம இப்ப 3 நாள் முன்னாடி தான் நம்ம ஒரு டேட்ல செக் ரிசிப்ட் போட்டிருப்போம். 3 நாள் பவுன்ஸ் ஆன அன்னைக்கு தான் பேமெண்ட் போட்டிருப்போம். ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் கரெக்டா ஈக்குவல் ஆயிருமே. இல்ல, அது ஈக்குவல் ஆயிடும். ரெக்கான்ஸ்ல போயிட்டு நம்ம அதுல பாப்புறோம்ல. ஆமா, ரெக்கன்சிலையும் இதையும் ரெண்டு செக்கையும் நம்மளே கிளியர் கொடுத்துற வேண்டியதுதான். ஓகே ஓகே. கரெக்ட். தேங்க்ஸ். வேற எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நம்ம பேமெண்ட்லயோ ரிசிப்ட்லயோ அமௌண்ட் ராங்கா என்டர் பண்ணியிருந்தா அது ரெக்கன்சைல்ல தெரியுமான்னு? ராங்கா என்டர் பண்ணா ராங்கா தானே போகும். அது ராங்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? அந்த பில் மேட்சிங் கரெக்டா இருந்தா ராங் இருந்தா மேட்ச் ஆகாம சுத்தி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 15,900 ஒரு 19,500ன்னு ஒரு பை ஓவர் மிஸ்டேக்ல அடிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி அடிச்சோன்னு நம்ம பில்ல தானே மேட்ச் பண்ணுவீங்க. பில் பை பில் மேட்ச் பண்ணல. அதுல 15,000 லெஸ் அமௌண்டா இருந்தா மேட்ச் ஆகி அடுத்த லைனுக்கு வந்துரும். மோர் அமௌண்டா இருந்தா அடுத்ததுக்கு சுத்தம். அப்ப என்னன்னு பார்த்து தான் சரி பண்ணணும். பட் அதையும் ஃபோர்ஸ் பண்ணி நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்தா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டையும் சேவ் பண்ணோம்னா பண்ணிடலாம். பட் தப்பா பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சம்டைம் ஹியூமன் எரர் நமக்கு வர சான்சஸ் இருக்குல்ல. ஹியூமன் எரர் அங்க கட்டாயம் என்ட்ரி பண்றவங்களுக்கு ஏன் போகலைன்னு, ஏன்னா அமௌண்ட் அந்த பில்லுக்கு மேட்ச் பண்ணல எக்ஸாக்ட் அமௌண்ட் தான் அந்த பில் டீடைல்ல காமிக்கும். அப்போ அடுத்த லைனுக்கு வரும். ஏன் நல்லிஃபை ஆகாம அடுத்த லைனுக்கு வருதுன்னு நம்ம பார்க்கையில கண்டுபிடிச்சிடலாம். 4-5 பில்லையும் சேர்த்து நம்ம போடையில அடுத்தடுத்த பில்லுக்கு வரையில லாஸ்ட் லைன்ல தான் வந்து நிக்கும். அப்ப பொறுமையா கொஞ்சம் பார்க்கணும். அதுதான். ஓகேயா? நாளைக்கு மார்னிங் ஆஸ் யூசுவல் அதே டைம் தான். வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற ஏதாவது டாபிக்ஸ் எடுக்கணும்னா நான் அந்த ப்ரௌசர் போட்டிருக்கேன். இப்போதைக்கு உள்ள ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே எடுக்க முடியாது. நாங்க ஒரு 25% வேணும்னா சொல்லி கொடுத்துருப்போம். மற்றது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த குரூப்ல கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஹெல்ப் பண்றோம். இப்போ நாளைக்கு பிஎஃப், நாளைக்கு பேரோல் பாக்கையில இஎஸ்ஐ பிஎஃப் வருமானே? வரும். சரி. வேற யாருக்கும் எதுவும்?
வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இதுல கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு லாஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால பேரோல் தவிர ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா அந்த ப்ரௌசரை ஒரு தடவை பார்த்துட்டு, ஏன்னா நீங்க அந்த டாபிக்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா இப்ப இந்த கன்சால்டேஷன்னா டீப்பா சொல்லாட்டி கூட அதை கன்சால்டேஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். டிடிஎஸ்ங்கிறது நம்ம போனோம்னா டிடிஎஸ்ல நிறைய டீடைல் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் நிறைய டீடைல் இருக்கும். பட் இது எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஏன் இவ்வளவு தூரம் ஃபோர்ஸபிளா சொல்றேன்னா 30 வருஷமா இதே ஃபீல்ட்ல தான் இருக்கும். பட் டே டு டே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்ல இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். இவங்க அன்னைக்கு ஒரு வீடியோவும் ஏன் போட்டேன்னா, இந்த பில் செட்டில்மெண்ட் எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வர போறாங்க. இப்ப நம்ம ஜிபே வழியா போடையில ஜிபேக்கு போயிட்டு கஸ்டமருக்கு தெரியுது. பட் இவங்க இப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேங்கை வந்து டாலி பில்லே கொண்டு வர போறாங்க. ஸோ பிஸ்னஸ் இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் மேஜரா எஸ்எம்இ வந்து டாலி தான் யூஸ் பண்றாங்க. இப்ப டாலி சாஃப்ட்வேர்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டை பேமெண்ட் போட்டு இங்கேயே கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு பேங்க் சர்வர்ல போய் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பார்ட்டி நம்ம யாருக்கு பேமெண்ட் கொடுத்தோமோ அவங்களுக்கு ரிசிப்ட் ஆகும். அதே மாதிரியே பர்ச்சேஸ் ரிசிப்ட் சேல்ஸையுமே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஸோ அப்படி போகையில இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா எப்படி GSTR 1 நம்ம ஃபைல் பண்ணா அந்தந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு போய் அவங்கவுங்க 2B ரிப்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி நம்மளோட பர்ச்சேஸ் அவங்களுக்கு சேல் ஆகும், சேல் வந்து நமக்கு பர்ச்சேஸ் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்துடும். ஸோ இதெல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படின்னா நடக்குமான்னு தெரியாம இருந்தது. பட் இப்ப இருக்க காலத்துல இட் வில் பி ஹேப்பன். ரொம்ப நாள் ஆகாது, எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வந்துடும். அதனால இதை எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்ப டாலி வந்து இட் கிவ்ஸ் கம்ப்ளீட் நாலேஜ். உங்களுக்கு ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு என்ன தேவை, நம்ம நிறைய படிக்கிறோம், படிச்சு கண்டென்ட்டை பிராக்டிக்கலா பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷனா கொடுத்துருக்காங்க. as a இண்டிவிஜுவல் நம்ம தரவா லேர்ன் பண்ணோம்னா definitely it gives the complete knowledge about the business. பிசினஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே it will give. பட் பேக் ஆஃபீஸ் ஒர்க் தான், நான் அதை எதுவும் சொல்லல. இது வந்து மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லல. பட் ஒரு கம்பெனிக்கு இன்வென்ட்ரி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இது ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கம்பெனி லாங் டேர்ம் இட் வில் பி a grow. லாங் டேர்ம் இல்ல, ஷார்ட் டேர்மே. இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிசினஸ் கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிலிட்டி வரணும்னா இந்த 2 ஏரியாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வேற யாருமே வாய திறக்க மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ். ஜிஎஸ்டி ஹோம்வொர்க் தரேன்னு சொன்னீங்க, அது இன்னும் போடலங்க. சரி நான் போடுறேம்மா, இன்னைக்கு ஹோம்வொர்க் போட்டோம். ஆனா இப்போ டாலிக்கும் ஜோஹோ புக்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கல்ல, இப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்லம்மா, டாலி வந்து நம்ம கையில கொடுத்துட்றாங்கம்மா. இப்ப நான் நம்ம கையில கொடுக்கறப்ப நம்மளோட ப்ராப்பர்ட்டி, இப்ப ஒரு பால், கிரிக்கெட் பேட்டு நான் வாங்கி நான் விளையாடுறது எப்படி இருக்கும். இப்ப ஜோகன் போனோம்னா நான் நெகட்டிவா சொல்லல, தட் இஸ் ஒன் மோர் டெக்னாலஜி. டேட்டாவை அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் டிபெண்டன்ட். அதனால அதுவும் தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரைஸ் பேஸ்டு அக்கௌண்டிங், டாலியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் பேஸ்டு கம்ப்யூட்டர். இப்ப பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் தான் டாலியோட பேக் போன். இப்ப ஜோகோ சிஆர்எம் பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்காக எழுதின சாஃப்ட்வேர். அப்போ வந்து டெக்னாலஜி எப்படி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் போகும்னா நமக்கு தெரியாது. பட் ஆஸ் ஆன் டேட் டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல டேம்பர் ப்ரூஃப் ஒரு ஆடிட்டர் ஃபைனலைஸ் பண்றாருன்னா, ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆச்சுன்னா ஒரு 85% அக்யூரசி இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து
அவங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஜேர்னலைஸ்டா பேக் எண்ட்ல எல்லா டேட்டாவும் சேவ் ஆகும். இப்போ கோகோ புக்ஸ்ல அவங்க ஜேர்னலை விட அவங்க சிஆர்எம் பேஸ்டு டபுள் என்ட்ரி ஃப்ரண்ட் எண்ட் நமக்கு தெரியாது, லெஜர் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே வந்துடும், பட் ஹிட்சிங் எங்க இருக்குன்னு தெரியாது. பட் இங்க டாலியில உங்களால டபுள் என்ட்ரி டாலி பண்ணாம எந்த என்ட்ரியும் வெளியே வர முடியாது. பட் ஜோகோ ஆல்சோ குட், அது எதுவும் நெகட்டிவ்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்ட் யூசர் தான். எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் லேர்ன் பண்ணிட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ யூ டேக். அண்ணே எனக்கு ஒரு டவுட் அண்ணே. ம் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன். நான் டேலி விட்டு வெளியில போயிட்டு அகைன் ஸ்கிரீனுக்குள்ள வந்து, அதனால இந்த கிரியேட் அக்கௌண்ட் போகாம நம்ம கேட்வே ஆஃப் டேலி இந்த ஸ்கிரீன்லயே வந்து நிக்குது. அகைன் நான் கிரியேட் அப்ப நிக்க இல்ல, மேல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, கம்பெனின்னு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கம்பெனி போடணும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா செலக்ட் கம்பெனின்னு மேல பாத்தீங்கன்னா EPR 9 வச்சிருக்கேன், பிரைம் இல்ல EPR 9 வச்சிருக்கேன். அப்ப சைடுல வந்து Alt F1 பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த செலக்ட் கம்பெனி ஆப்ஷன் வரும். ஓகே, அதுல நீங்க என்ன கம்பெனி கிரியேட் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆப்ஷனுக்கு பதிலா அதுல என்ன இருக்கும்னா அக்கவுண்ட்ஸ் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர்னு இருக்கும். அக்கவுண்ட்ஸ் மாஸ்டருக்குள்ள போனீங்கன்னா லெட்ஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லெட்ஜருக்குள்ள போனீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஒண்ணும் இல்ல, இது வந்து இப்ப அது டெவலப்மெண்ட் தான். இப்ப முன்னாடி வந்து ரொம்ப சிம்பிளா லெட்ஜர் 2-3 ஹெட் தான் இருந்தாங்க, அதனால மெனு கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரியேட் ஆல்டர் தான் நெசசிட்டி. சோ அந்த கிரியேட்டுக்குள்ள போனா அதை எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இதையுமே இன்னும் ஷோ மோர்னு கொடுத்தா இன்னமும் டீட்டெயிலா லிஸ்ட் பண்றாங்க. அதுதான் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. அண்ணே ஒரு டவுட். சொல்லுங்க. ஒரு ஓனர் வந்து ஒரு கம்பெனி ஜிஎஸ்டி இருக்கு, இன்னொரு கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் இல்ல. அப்ப வந்து அந்த கம்பெனி இந்த கம்பெனியோட நம்ம வந்து லெஜர் எல்லாமே அந்த ஒண்ணா பண்ணிட்டு அதுல இருந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் எல்லாமே இதுல பண்ணி மிங்கிள் பண்ணிக்கலாமா, இல்ல அது எப்படின்னு? அது மிங்கிள்னா பண்ணலாம். ஜிஎஸ்டி இருக்க கம்பெனிக்கு ஜிஎஸ்டிஆர் ஒண்ணு மாசம் ஃபைல் பண்ணணும். நான் ஜிஎஸ்டி கம்பெனிக்கு வெறுமனே என்ட்ரி மட்டும் போட்டு பில் போட்டு ரிசிப்ட் போட்டுக்க வேண்டியதுதான். உங்க டர்ன் ஓவர் கிராஸ் ஆனா ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி சேர்த்துக்கலாம். சப்போஸ் நான் ஜிஎஸ்டி கம்பெனியும் இதே இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கேட்க வரீங்க? இல்ல அதான் நீங்க கேக்குறது தானே, நீங்க சொல்றது தானே நான் கேட்டேன். ரெண்டையும் ஒண்ணா மிங்கிள் பண்ணி நம்ம அந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து இதுல காமிச்சிக்கலாமான்றதுதான் எனக்கு. நீங்க கன்சாலிடேட்டட் கம்பெனி வந்து நம்ம ரிப்போர்ட்டுக்கு தான், யாருக்கும் போறது கிடையாது. நமக்கு வந்து ஒரு பார்ட்டி கிட்ட நான் ஜிஎஸ்டி இருக்க கம்பெனிலையும் வாங்குவீங்க, நான் ஜிஎஸ்டி இருக்க கம்பெனிலையும் வாங்குவீங்க. ஏங்கிற பார்ட்டி வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் சப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் ஒன்னா கொடுப்பீங்க. அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணி அவருக்கு என்ன நெட் பேலன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுதான் அது. அதே மாதிரி இப்ப நீங்க கஸ்டமர், நீங்க ஏ கம்பெனி லேபர் பண்றீங்க, ஒரு இதை நான் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்க, அவங்க ஜிஎஸ்டி போடாம தாண்டில நான் ஜிஎஸ்டி கம்பெனில பில் பண்ணி இருப்பீங்க. அப்ப அவங்க ரெண்டையும் சேர்த்து நம்ம ரிப்போர்ட் பார்க்கல அவங்களோட நெட் பேலன்ஸ் கரெக்டா கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு சேம் டைம் பார்க்கலாம், யூஷுவல் டைப்ல. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகேண்ணே. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்காண்ணே? இட் வில் பி வொர்த்தபிள் ஆர் நாட்? ஒர்த்து தானே. இந்த டிடிஎஸ் லிமிட் வந்து 30%, 30,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ண்ணே. டிடிஎஸ் லிமிட்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்கண்ணே அவங்க. அந்த லிமிட்ல எது வேணாலும் அந்த இண்டிவிஜுவல் ரெஃபர் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ண்ணே. இந்த லிமிட்னு இந்த இடத்துல டிடிஎஸ் அண்ட் லேபர் கொடுக்குறோம்ல, இந்த த்ரெஷோல்ட் லிமிட்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஓ சரி.
ஸோ இதுல நம்ம எது வேணும்னாலும் பட் என்ன இங்க எல்லாமே நம்ம உட்கார்ந்து கிரியேட் பண்ணோம் இந்த லிஸ்ட்ல. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதை கிரியேட் பண்ணல நமக்கு கொஞ்சம் அந்த இது எல்லாமே தெரிஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி அதுதான், வேற ஒண்ணும் இல்லைன்னு. சரி ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.